ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி விஜயை காட்டவே இல்லைப்பா. அது ஒரு வருத்தம் தான். நேற்றுக்கு தான் சொன்னார், நான் வந்தால் நீங்கள் எல்லாம் ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி. நான் இருக்கிற இடம் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்றைக்கி பார்த்தா அவரை காணோம். கொஞ்சம் சேட் தான். இன்றைக்கி ஓவரால் யமுனா, கங்கா இவங்களே கவர் பண்ணிட்டாங்க சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நேத்தியோட கண்டினியூவேஷனாக நிவீன் கிட்ட அவங்க அம்மா டிவோர்ஸை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே யமுனா எப்பயும் போல் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, வேணாம்மா அவன் அவ்வளோ கெட்டவெல்லாம் கிடையாது, நான் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி யமுனாவுக்கு ஃபேவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணால் அவன் நல்லவன் பேசுறியடா அப்படின்ட்டு, அவள் என் மேலே இருக்கிற காதல்னால தான் அப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது யமுனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. யமுனாவுக்கு ஒரே சந்தோஷம்தான், தன் கணவன் தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்ட்டு. அந்த ஒரு குஷியில் அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டு யமுனாக்கு. இன்னொரு பக்கம் அக்கா தங்கச்சி 2 பேரும் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு தான் இந்த வீட்டை வைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியுது. நம்ம கெஸ் பண்ண மாதிரியே தான் அவங்களோட பேச்சுமே இருக்குது. வீட்டுக்கு வராங்க யமுனா. வீட்டுக்கு வந்த உடனே பேச்ச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி, நான் இருக்கும்போதே பேசியிருக்கா, நானும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ணி பேசுகிறாங்க. மாமியார் பணத்தை கொடுக்கலன்னு டிவோர்ஸ் பண்ண இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, நீ டிவோர்ஸ் பண்ணிடு, நான் உனக்கு சொத்து எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யமுனா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குமரன் மாமா வெளியூர் போய் கஷ்டப்படுறாரு, அந்த பணம் இருந்தால் இங்கே இருப்பார், என் கூடவே இருப்பார் அப்படின்னு இங்கே கங்காவும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம கெஸ் பண்ண அதே மாதிரி தான் டைலாக்கும் போகுது. அப்பாவே போயிட்டாரு, அப்பா வீடு மட்டும் இருந்து என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க கங்காவுமே. பாசம் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அந்த வீட்டை விற்று சொத்தை பாதி பங்கு வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு வந்து யோசிக்கிறாங்க. இங்கே காவேரி மட்டும்தான் வேணான்றா, நாங்கள் வேணும்னு தானே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அம்மாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அம்மா 2 பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்றது மட்டும்தான் இப்போ இதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்க மைண்ட் கொஞ்சம் வந்து இவங்க பிரெயின் வாஷ் பண்ணதில் கொஞ்சம் மண்டையை கழுவுனதில் மாறி இருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது. காவேரி கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ன உடனே, அவகிட்ட எதுக்கு பேசணும், அவள் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு 2 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது, நாங்கன்னா அப்படியா கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிமாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசினதை வச்சு பார்த்தா அப்கமிங் கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் ஃபேவராக நடக்கிற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். காவேரி வராங்க. என்னம்மா என்ன ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எதையும் சொல்லிக்கல. யமுனா வந்திருக்கான்னொடனே யமுனா கிட்ட வந்து காவேரி பேசுகிறது ஏதோ ஃபார்மாலிட்டியாக பேசணும் அப்படின்ற மாதிரி பேசின மாதிரி இருந்துச்சு. உட்காரடி, உனக்கு ஆர்டர் போட்டு தரேன், சாப்பிட்றியா அப்படி இப்படின்ட்டு அவளும் சிரிச்சிட்டு பேசுகிற மாதிரி. உள்ளுக்குள்ளே வந்து 2 பேருக்கும் அவ்வளோ வன்மம் இருக்குது, காவேரி மேலே, யமுனாக்கும் கங்காவுக்கும். இதில் தாத்தா பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாட்டியை பற்றி பேச்சு வந்த உடனே அங்கே போயிடலான் இருக்கேன்னு காவேரி சொன்னதுக்கப்புறமா, கங்காவோட மூஞ்சை பார்க்கணுமே, போயிட்டாளா, நல்லா வாழ போகிறாளா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வைத்தறிச்சல் கங்காவோட மூஞ்சில் வந்து தெரிஞ்சுது. நீ போய் அங்கே சந்தோஷமாக வாழணும், நீங்கள் 2 பேரும் தான் நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் நீ போடி அப்படின்னு சொன்ன உடனே, அவள் மட்டும்தான் சந்தோஷமாக வாழணுமா அப்படிங்கிற மாதிரி கங்கா. என்னத்தை சொல்கிறது.